கதாநாயகன் வைத்திருக்கிறாரு. அதான் கண்ணீரா. நான் ஃபஸ்ட் வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீர் சொல்கிறாங்க இருக்கு. அதான் டிவி பார்த்துட்டு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு. அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே. அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமா குருக்க பயப்படுவாங்க. அதில் இயக்குனராக அனுமதிக்கிறது வேற, கதாநாயகனை வேற அனுமதிச்சிருக்காங்க. இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு. உங்களுக்கு லைஃப்லேயும் இதுலேயே ஆரம்பிச்சு. என் கதையை இல்லை கௌசல்யா அவங்க பேர், ஆமாம், கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டு. அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு படம் நான் இயக்கிட்டேன், ரெண்டாவது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பார்ட் போகும்போது ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிரும்ல. ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்பிக்காரு ரோபசங்கர். என்ன அவர் வந்து நல்ல செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தையும் ரெடி ஆகிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டம் போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. இந்த நேரத்தில் ஒரு காதல் கதையே ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினிங் அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவருக்குன்னு படமாக அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுறான் ட்வீட் போகிறாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமாம், இப்போ அதுக்கும் இல்லை. இப்போ நம்ம கச்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை கொண்டு நினைக்கிறோமா? ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆர்டர் இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாமே. ஒரு தமிழ் படம் மலேசியாவில் படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்குடைய வாழ்த்துக்கள். இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அவர் பேசும்போது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து
இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 15 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. இது எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது ரெண்டும் உண்மைதான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மைதான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கேயும் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள் நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனரெலாம் டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க. ரேரா ஒரு படம் 2 படம் தான் ரேரா ஓடுது. அது கூட சின்ன படமாக இருக்கும், அது பெரிய கம்பெனி வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேசி முடிக்கணும். ராஜன் சார், ராஜனா பேசுகிறப்ப சமீபத்தில் சின்ன படம் தேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, யாரும் ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆளை அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்குதா வேலை, அது எப்படி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி பிடிச்சி என்ன வேலையை போச்சு. இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது. இது நானும் பேசிட்டு, இப்போ உதயகுமார் சாரும் பேசி, ராஜன் சாரும் பேசிட்டு, இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை, இது மட்டும் இல்லையே. நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கணும், ஓகே. ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்ணுறது ஈஸி, பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு முடியல. தேட்டர் எங்கே இருக்குது, யார் கையில் இருக்குது, யார் ஆக்கிரமிச்சிருக்கா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது. அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி, மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க. ஒன்று, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா, அதுவும் ஒன்று இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார். இன்னைக்கு டிக்கெட் விலை சொல்கிறான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்னைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படம்னா 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போகிறேன் தான். அப்போ நான் இன்றைக்கி 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேங்கான். அப்போ நிறைய விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு.
நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க, பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதையில் தப்பிச்சுறாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாளும் போய் பார்த்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல படமா, போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்ணுறாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறதா இன்னைக்கு நம்மளுடைய வேலையாக இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் விலையெல்லாம் அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். 20 ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு 150 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போகிறது, படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்டர்வியூவில் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனால் ஏதாவது வாங்கி சாப்பிடணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தால் அது எவ்வளோ காவியமாக இருக்கட்டும், அதுக்கு டல்லு தான். அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும், கூல்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அது விலை என்ன இன்னைக்கு? வியாபாரம் வேறு, கொள்ளடிக்கிறது வேறு. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்போ இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தியேட்டருக்குள்ளே போனால் 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளடிக்கிற. மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீனாக போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ 100-150 ரூபா இருக்கும். ஏர்போர்ட்டில் தான் ஒரு பப்ஸோ பார்த்தா 50-60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும்ல. இதையும் கண்காணிக்கணும்.